இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்கு கொடுத்த மகா பிரதான ஒரு கட்டளையை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிற தம்முடைய மக்களுக்கு கொடுத்த அந்த பிரதான கட்டளை. இந்த கட்டளையானது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளை. இந்த கட்டளைக்கு விலகி யாரும் இருக்க முடியாது. அதாவது தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு மனிதன், அல்லது நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனிதன் இந்த கட்டளைக்கு வெளியே நிற்க முடியாது. இந்த கட்டளைக்கு வெளியே கிறிஸ்தவர்கள் கிடையாது. அப்படி என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை கடைபிடிக்க வேண்டும். ஏதோ நாம் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் ஏதோ நாம் பிடித்தால் கை கொள்ளுவோம், பிடிக்கவில்லை என்றால் முடிந்தால் கை கொள்ளுவோம், முடியவில்லை என்றால் விட்டு விடுவோம், அப்படி என்று நாம் விலக்கி வைப்பதற்கும் இங்கே இடமில்லை. இது அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்நாளிலே கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நாம் எடுத்து வாசிப்போம். அந்த ஒருத்தர் அதை வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்போது இயேசு சமயத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தை முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுக்குடனே இருக்கிறேன் என்றார். ஆமென். போதும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு, அதாவது பரமேறுவதற்கு முன்பு தம்முடைய சீடர்களை தம்மிடம் வரவழைத்து அந்த கலிலேயா மலையில் இருக்கும் பொழுது இந்த காரியத்தை அங்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு முன்னாடி, இந்த கட்டளையை கொடுப்பதற்கு முன்னாடியே அவர் பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த கட்டளை கொடுக்கிறார் பாருங்க. முதலாவது அவர்களை தைரியப்படுத்துகிறார். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, பின்னாடி ஒரு மிகப்பெரிய வேலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்ல போறாரு. அந்த வேலைகளில் நிறைய ஆபத்துகள் உண்டு, நிறைய பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், ஜீவனை தியாகம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு வேலையைத்தான் ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். ஆனால் அதை சொல்லுவதற்கு முன்னாடியே அவங்களை தைரியப்படுத்துகிறாரு, அவங்களை உற்சாகப்படுத்துகிறார், அவர்களை பலப்படுத்துகிறார். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. இந்த வேத பகுதியானது கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மிக பிரதான கட்டளையாக சொல்லப்படுகிறது. பேராணை, அதாவது த கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஆணை, அதாவது கட்டளை. கட்டளை என்றால் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். அறிவுரை அப்படின்னா கூட, ஆலோசனை கூட ஏற்றுக்கொள்ளலாம், உதாசீனப்படுத்திட்டு வந்து ஒதுக்கிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். கட்டளைன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணுதை கடைபிடித்தே ஆக வேண்டும். உங்களுக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால், இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த கட்டளையை விலகி நீங்கள் போக முடியாது. அதாவது இந்த கட்டளைக்கு வெளியே கிறிஸ்தவம் கிடையாது, உள்ளதான் இருக்கிறாங்க.
அப்போ இந்த கட்டளையை கடைபிடிக்க முடியாதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. நல்லா கவனிங்க, இயேசு யாருக்கு சொன்னார் அப்படின்னா, அவர் தம்முடைய சீடர்களை வரவழைத்து சொல்லுகிறார். அவரை பின்பற்றின 11 அப்போஸ்தலர்களை சொல்லுகிறார். இப்பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்ளுகிறோம். ஆனால் அந்தியோகியா பட்டணத்தில் முதலாக சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உருவாகிற்று. அதற்கு இது முன்னதாக வரைக்கும் அவர்கள் சீடர்கள் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டிருந்தாங்க. முதல் அந்தியோகியா பட்டணத்தில் இந்த சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் வந்துருச்சு. அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ சீடர்களுக்கு, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சீஷராக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது எல்லாரையும் சீஷராக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய கட்டளை. அதாவது அவருடைய அந்த 11 சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நீங்கள் போய் எல்லாரையும் சீடராக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கட்டளை அந்த 11 சீஷர்களுக்கு மாத்திரம்தானா? அந்த 11 அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம்தானா? இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். யூதாஸ் காரியத்து தன்னை மாய்த்து கொண்டு இயேசுவை காட்டி கொடுத்து தன்னை மாய்த்து கொண்டு அவன் போயிட்டான். மீதி 11 அப்போஸ்தலர்களும் இருக்கிறார்கள். அவர்களை அவர் உயிர்த்தெழுந்த பிறகு கலிலேயா மலைக்கு வரவழைத்து அங்கே இதை சொல்லுகிறார். நீங்கள் போய் சொல்லுங்க, நீங்கள் உலகமெங்கும் போங்க, அந்த உபதேசம் பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, சீஷராக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. சீஷராக்க சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த 11 அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம்தான் இயேசு சொல்லியிருக்கிறாரா? அப்போ இந்த 11 சீஷர்களுக்கு மாத்திரம்தான் இயேசு சொல்லுவார் என்றால் இந்த வசனமானது அந்த 11 சீஷர்களோடு கூட முடிந்துவிடும், முடிந்து விட்டதாக அர்த்தம். ஆனால் ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்றாரு பாருங்க, 20வது வசனத்தில், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யாருக்கிட்ட சொல்றாருன்னா அந்த 11 அப்போஸ்தலர்களிடம் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னா அந்த 11 அப்போஸ்தலர்களும் இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் இருக்கிறார்களா? இருப்பார்களா? இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்களா? அப்படி என்றால் இயேசு ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு? அவங்கள பார்த்தான் சொல்றாரு, நான் உலகத்தின் முடிவு பரிந்தும் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப உலகத்தின் முடிவு பரிந்தும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு இயேசு அந்த 11 அப்போஸ்தலர்களுக்கும் சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த 11 அப்போஸ்தலர்களும் இன்னை வரைக்கும் உயிரோடு கூட இருக்கணும். இனி இந்த உலகம் எப்போ முடியுதோ அது வரைக்கும் உயிரோடு கூட இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த 11 அப்போஸ்தலரும் ஏறத்தாழ அந்த கிட்டத்தட்ட அந்த முதல் நூற்றாண்டு அந்த காலகட்டங்களிலே அவர்கள் மரித்து விட்டார்கள். அப்ப யாருக்கு இதை சொல்லியிருக்கிறாரு? அப்ப இந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் போது அங்கே நமக்கு புலப்படுகிற ஒரு விஷயம் என்ன, ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னா அந்த 11 அப்போஸ்தலர்களுக்கு பிறகு சீடர்கள் உருவாகிறார்கள். அவர்களுக்கு பிறகு சீடர்கள் உருவாகிறார்கள். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சீடர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். சீடர்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் சொல்றாரு, சீடர்களை பார்த்து சொல்றாரு, சீடர்கள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சீடர்கள் உருவாக உருவாக இயேசு அந்த சீடர்களோடு இருந்து கொண்டே இருக்கிறார். அப்ப தேவன் விரும்புகிற ஒரு காரியம் இந்த சீடர்கள் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். இப்ப கவனிங்க, ஆக இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரிடமும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தின் முடிவு பரிந்தமும் உன்னோடு கூட இருக்கிறேன், நீங்க புறப்பட்டு போய் சீஷராக்குங்க அப்படிங்கிறார். சரி, இப்ப நம்ம சீஷராக்கணும் அப்படின்னா 2 முக்கியமான காரியத்தை ஆண்டவர் இதிலே வைத்திருக்கிறார். முதல் காரியம் பாருங்க, 19வது வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய்.
அதாவது சீசராக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை. அந்த பிரதான கட்டளையை நாம் சரியாக முழுமையாக நிறைவேற்றுவதற்கு செய்ய வேண்டிய 2 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் புறப்பட்டு போக சொல்றாரு, சீசராக்கும்படி புறப்பட்டு போக சொல்றாரு. ஆனால் சீசராக்குவதற்கு நாம் புறப்பட்டு போய் என்ன செய்ய வேண்டும், அதுதான் நமக்கு தேவை. சீசராக்கணும், ஆனால் சீசராக்குவதற்கு நாம புறப்பட்டு போய் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்றால், மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எதுக்கு புறப்பட்டு போய் சொல்றாரு? சீசராக்குவதற்காக போயிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்பதை பிரசங்கிக்க சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பலியாகி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்கிற அந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லும்படி சொல்லுகிறார். இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை பாத்திரவான்களாய் மாற்றுகிறது என்பதை அங்கே சொல்லுகிறார். அதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய பாவ சாபங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது, நம்முடைய பாவ சாபங்களை நமக்கு மன்னிக்கிறது, நம்மை பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் மாற்றுகிறது, நரகத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிற நம்மை, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு திருப்புகிறது இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இருளின் ஆதிக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், சாத்தானுடைய கட்டுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், சாத்தானுடைய அடிமைத்தனத்திலும் ஆதிக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மெய்யான வெளிச்சமாகிய, மெய்யான தெய்வமாகிய, மெய்யான ஒரே தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அது சுவிசேஷம். தெளிவா அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு பாருங்க, அவருடைய 1வது நிருபத்தில் 2வது அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1வது நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இதுல அவர் சொல்ல வருகிற காரியம் என்ன அப்படின்னா, அந்தகாரத்திலிருந்து, அதாவது பாவம் என்னும் இருளிலிருந்து, சாத்தானுடைய ஆதிக்கம், அடிமைத்தனம் என்னும் அந்த இருளிலிருந்து ஆச்சரியமான வெளிச்சமாகிய ஒளியாகிய இயேசுவின் இடத்திலே நம்மை வரவழைத்திருக்கிறார். அப்படி என்றால் இதுதான் சுவிசேஷம். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வர வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வது, அதுதான் சுவிசேஷம். இதை யாரு செய்வது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதை செய்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தினத்திற்கு அவர் கொண்டு வருகிறார் தம்முடைய ஜனங்களின் மூலமாக. ஏற்கனவே வெளிச்சத்துக்குள்ள வந்தவர்கள் மூலமாக இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். இதுதான் சுவிசேஷம். இதை செய்யும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த புண்ணியமான இந்த செய்தியை, இந்த நற்செய்தியை நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பாவம் என்னும் இருளிலே இருக்கிறது. அந்த ஜனங்களை நீங்கள் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வாருங்கள். அதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, உலகமெங்கும் போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்னவென்றால், அவன் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். நீங்கள் புறப்பட்டு போய் சொல்லணும். ஜனங்களை தேடி போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை
அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மெய்யான விடுதலையை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமா, நம்முடைய தமிழ்ல அந்த அருமையான ஒரு வார்த்தை உண்டு, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அதாவது நாம பெற்றுக்கொண்ட விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் ஆத்தும ரட்சிப்பையும் இதை பெற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் நாம் இந்த காரியத்தை செய்கிறோம்? எத்தனை பேர் ஜனங்களை தேடி அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், இயேசுவை பற்றி அறிவிக்கிறவர்களாய் இருக்கிறோம்? அந்த பாரம் நம்மிடத்துல இருக்கா? இருளில் இருந்து நாம் வந்தோம். ஆக இருளிலே நாம் எப்படி வாழ்ந்தோம், அந்த இருளினுடைய தன்மை என்ன, அந்த இருளுக்குள்ளே இருந்ததுனால நாம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த வேதனை நாம் அனுபவித்திருக்கிறோம். அந்த அனுபவம் நமக்கு நல்லாவே இருக்கு. அப்படி என்றால் இன்னமும் அதிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிற, அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை குறித்த பாரம் நமக்கு காணப்படுகிறதா? தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைவலியும் காய்ச்சலும் நமக்கு வந்து நாம் அனுபவிச்சிருக்கோம், வேதனையை அனுபவிச்சிருக்கிறோம். இப்போ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் விடுதலையாக்கப்பட்ட பிறகு அந்த தலைவலியிலையும் காய்ச்சலினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுடைய வேதனையை உணர முடிகிறதா? ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமான காரியம் என்னவென்றால், அப்படிப்பட்டவருடைய வேதனையை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறோம், அல்லது உணர மறுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அதை பற்றி கவலைப்படாதவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய கண்ணுக்கு முன்னதாக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து நமக்கு அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். ஒரு காலத்தில் நாமும் இப்படிப்பட்ட இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட சாத்தானுடைய அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவன் இன்று நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏன் உங்களை மீட்டெடுத்தார்? குடும்பத்திற்கு ஒருவராக, கோத்திரத்துக்கு ஒருவராக, கிராமத்திற்கு ஒருவராக ஏன் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால், உங்களை கொண்டு மற்றவர்களை விடுதலையாக்கும்படியாக. அதைத்தான் பேதுரு அங்க சொல்றாரு, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய புண்ணியம் என்ன? அந்த காலத்தில் இருந்த உங்களை ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு அழைத்திருக்கிறார். அதுதான் புண்ணியம். அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த புண்ணியம். ஆண்டவர் உங்க வாழ்வில் செய்த நன்மை. நீங்க இருளில் இருந்தீங்க, அந்தகாரத்தில் இருந்தீங்க, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. இப்பொழுது தேவன் அவருடைய வெளிச்சத்துக்கு உங்களை அழைத்திருக்கிறார். இந்த புண்ணியத்தை அறிவிக்கும்படிக்கு உங்களை அழைத்திருக்கிறார். அதாவது இது திரும்ப 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 நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டிய செயல். நம்மை அழைக்கிறார். எதுக்காக அழைக்கிறார்? அவர் நமக்கு செஞ்ச புண்ணியத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக. இது நமக்கு கட்டளை. தேவன் இதற்காக தான் அழைத்திருக்கிறார். உன்னை கொண்டு இன்னும் லட்சக்கணக்கிலே, கோடி கணக்கிலே இருளிலே இருக்கக்கூடிய ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படி தான் உன்னை அழைத்திருக்கிறார். இவ்வளவு புண்ணியத்தை பெற்றுக்கொண்ட நீ அந்த ஜனங்களை குறித்த என்ன சிந்தனை கொண்டிருக்கிறியா? பெரிய ஆபத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க விடுவிக்கப்பட்ட அதே ஆபத்திலே இன்னும் ஒருவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே நீங்கள் அனுபவித்த வேதனை உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வருதா? கவனிங்க. ஒரு குழிக்குள்ள நீங்க விழுந்து கிடக்குறீங்க. அந்த குழிக்குள்ள விழுந்திருக்கும் போது தாங்க முடியாத வேதனையை, உபத்திரவத்தை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, குற்றுயிரும் கொலையுருமா கிடக்குறீங்க. காற்றுல தூசியும் குப்பையுமாக உங்க மேல வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. பயங்கர வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்துல ஒருவர் வந்து உங்களை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து உங்களை குணமாக்கி விட்டார், உங்களை சரிப்படுத்தி விட்டார். இப்பொழுது நீங்கள் மிகவும் நலமுடன் இருக்கிறீர்கள்.
அந்நாட்கள் கடந்து வருகிறது. ஒரு நாள் உங்களுடைய கண்ணுக்கு முன்னதாக ஒருவர் அதே குழிக்குள்ளே விழுந்து அலறி கொண்டிருக்கிறார், காப்பாற்றும்படி அலறி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அப்படி சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கிறது. நீங்கள் அந்த குழியை பார்க்கிறீர்கள். அதிலே அவர் வேதனை அனுபவித்து துடித்து கொண்டிருக்கிறார். அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கும்போது உங்கள் சிந்தனையில் வருவது என்ன? இதே குழிக்குள்ள ஏற்கனவே இதே துன்பத்தை தான் நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். இவர் அனுபவிக்கிற இதே துன்பத்தை தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை ஒருவர் காப்பாற்றினார், நான் அவரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அந்த பாரம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் தான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆனால் இன்னைக்கு அநேக தாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை, ஆத்தும ரட்சிப்பை, அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு காட்டவே இல்லை. தாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை மற்றவர்களுக்கு அறிவிக்கவே இல்லை. இவருடைய கண்ணுக்கு முன்னதாக கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, போராடி கொண்டிருக்கிறாங்க. அவர்களை பார்த்து கண்டும் காணாமலும் போல் போய்கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு காரியம். ஆண்டோடைய மக்களுக்கு அழகில்லை. அது தான் பெற்றுக்கொண்ட விடுதலையை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களும் பெற்றுக்கொள்ள உழைக்க வேண்டும், போராட வேண்டும். அந்த குழிக்குள் இருந்து, அந்த இருளில் இருந்து அவர்களை மீட்டு வருவதற்கு நாம் போராட வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு செஞ்ச புண்ணியத்தை மற்றவர்களுக்கு நீ போய் சொல்லு, அவர்களும் அந்த புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறாரு. ஆக சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த சுவிசேஷத்தை நாம் எங்கும் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த நிலையிலும் நாம் அறிவிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் சபைகளுக்கு உபத்திரம் வந்து சபை மக்கள் எல்லாரும் சிதறி போகிறாங்க. ஆனால் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார்கள். இங்கே 2 காரியம் இருக்கு. ஒன்று, எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். 2வது, உபத்திரவங்களுக்கு மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நெருக்கடி உருவாகிவிட்டது. சபையாக கூடி ஆராதிக்க முடியவில்லை. ஏதோ உபத்திரவங்கள் பெருகிவிட்டது. சபைகள் சிதறடிக்கப்படுகிறது. ஆங்காங்கே விசுவாச மக்கள் பல இடங்களுக்கு சிதறி போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலகட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையிலும், இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் எங்கெல்லாம் சிதறி போனார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நாம் சபையாக கூடி ஆராதிக்க முடியாதபடி பல இடங்களிலே ஆங்காங்கே இருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் இந்த நேரங்களிலே நம்முடைய கிராமங்களிலே நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் வேலைக்கு போகாமல் அதிகமான நேரத்தை உங்கள் வீடுகளிலே கழித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தை மற்றவர்கள் சுவிசேஷத்தை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களை வெளிச்சத்தினிடத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள், உங்களை சுற்றி ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களை கவனியுங்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். எந்த நிலையிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசுவினுடைய சீஷன், இயேசுவை பின்பற்றுகிற மனிதன் எந்த நிலையிலும் அவன் ஜீவனே போகக்கூடிய நிலையாயிருந்தாலும் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் தம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி சொல்லியிருக்கிறார். புறப்பட்டு போய் இருக்கிற இடத்துல இல்லை, எங்கேயும் புறப்பட்டு போங்க. எந்த இடத்துல எங்கே உங்களுக்கு போக முடியுமோ அங்கே போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லுங்க. அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார். ஆக எங்கும் எந்த நிலையிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அடுத்து, எந்த மனிதருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லக்கூடாது, இவர்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளக்கூடாது, இவர்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலே ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய மனிதர்கள் யாருமே கிடையாது. ராஜாவிலிருந்து கடைசி மனிதன், கடைமட்ட மனிதன் வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நீங்கள் 39வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிலிப்பு என்கிற மனிதன் ஒரு மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறான். எத்தியோப்பியா தேசத்து மந்திரிக்கு
சுவிசேஷத்தை சொல்லுகிறான். அதாவது ஆவியானவர் பிலிப்புவை அனுப்புகிறார். பிலிப்பு போயிட்டு அந்த மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அதே போல் அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தேசாதிபதிகளுக்கும் ராஜாவுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அகிரிப்பா ராஜாவுக்கு அங்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். ஆக தேவன் உங்களை எங்கே அனுப்புகிறாரோ, தேவன் உங்களை எந்த மனிதனிடம் அனுப்புகிறாரோ அந்த மனிதனுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. தேவன் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது அதை அறிவிக்காமல் தள்ளி போட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அது நம்முடைய வேலை, அது நம்மேல விழுந்த கடமை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை, அதை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் கொடுக்கப்பட்டு அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற கட்டளை இருக்குமானால் அதை அவன் செய்யாமல் இருக்கும்போது அந்த சுவிசேஷம் அவனுக்கு ஐயோவாக மாறி போகும். சுவிசேஷத்தை சொல்லாமல் அடக்கி வைக்கிற மனிதனுக்கு அது ஐயோவாக மாறி போகும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சுவிசேஷ வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படிக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை விட்டு நாம் ஒருபோதும் விலகி போகவே முடியாது. இது நம்மேல் விழுந்த கடமை. இந்த கட்டளை விட்டு நம்ம வெளியில் நிற்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியில் நிற்கிறோம் என்றுதான் அர்த்தம். இது முதல் காரியம். சீசராக்கு அப்படிங்கிற அந்த கட்டளையில் காணப்படுகிற முதல் பகுதி, நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 20வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவர் இங்க அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்தேனோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு, அதாவது நீங்க யாரெல்லாம் சீஷராக்குறீர்களோ, இது யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வருகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் இவைகளை கற்றுக் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த 11 அப்போஸ்தலர்களுக்கும் ஆண்டவர் அவர்களை அழைத்தது முதல் இந்த கட்டளை வரைக்கும் என்னவெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவன் நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஆனால் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணல. இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா சிக்கலா தெரியும், நல்லா கவனிங்க. என்னத்தை கற்றுக் கொடுக்க சொல்றாரு அப்படின்னா, அதான் முதல் காரியம், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சொல்றாரு. 2வது காரியம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதே கட்டளையை அவர்களுக்கு சொல்லணும். அதான் என்ன சொல்ல, டீச்சிங் பண்ணுங்க, போதியுங்க, கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சீசர்கள் இப்பொழுது கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? அவர்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சீசர்களிடமிருந்து, இந்த 11 சீசர்களிடமிருந்து அவளுடைய அடுத்த தலைமுறை என்ன கற்றுக்கொண்டார்களோ அதே காரியத்தை அவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படின்னா இங்க தேவன் என்ன விரும்புகிறார்னா, சீசராய் இருக்கிற ஒவ்வொருவனும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையிலே அவன் வளர வேண்டும். அவன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். இயேசுவிடமிருந்து இந்த 11 அப்போஸ்தலர்களும் என்னத்தை கற்றுக்கொண்டார்களோ அதை அவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த மற்றவர்கள் அதை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் ஒவ்வொருவரும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாய் வர வேண்டும். தேவனுடைய கட்டளை என்ன?
கற்றுக் கொடுக்கக்கூடியவனாய் நீ வளர வேண்டும், நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல தான் அநேகர் கோட்டை விடுகிறோம். குறிப்பாக இந்த செய்தியை போதகர்களும் விசுவாசிகளும் நன்றாக கவனியுங்கள். இது போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்குமான ஒரு செய்தி. போதகர்களாலும் விசுவாசிகளாலும் மறக்கப்பட்ட ஒரு காரியம், அவர்கள் மறந்துவிட்ட ஒரு காரியம், விசுவாசிகளுக்கு மறைக்கப்பட்டதும் மறுக்கப்பட்டதுமான ஒரு செய்தி, ஒரு சத்தியம். இது விசுவாசிகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, இது விசுவாசிகளுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியை செய்து விடுகிறோம், சுவிசேஷத்தை சொல்லி விடுகிறோம். ஆனால் இரண்டாவது பகுதியான கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையிலே விசுவாசிகள் பெரும்பாலும் காணப்படுவதே கிடையாது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஆண்டவருடைய உபதேசங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையிலே இன்னும் வளரவில்லை. ஆனால் தேவன் தம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளையிலே இவைகள் அடங்கி இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கவும் உபதேசங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். ஆக ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாகவும் தேவனுடைய உபதேசங்களை சத்தியங்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கவனாகவும் வளர வேண்டும். இதுதான் தேவன் இங்கே சொல்லுகிறார். சீஷராக்குதல், ஞானஸ்நானம் கொடுக்கறதெல்லாம் அது இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஆனால் இன்னைக்கு எத்தனை சபைகளிலே சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய விசுவாசிகள் அந்த சபையிலே போதிக்கக்கூடிய நிலையிலே வளர்ந்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையிலே ஒவ்வொரு விசுவாசியும் காணப்பட வேண்டும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடித்தார். மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். போதும், இங்க பாருங்க, 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. அதாவது தம்மோடு கூட வைத்து அவர்களை உருவாக்குகிறார், அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கவும் உபதேசங்களை கற்றுக் கொடுக்கவும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுகிற போதகர்களாகிய நாம் எத்தனை பேர் நம்முடைய சபை மக்களை போதிக்கக்கூடிய நிலைமையிலே வளர்த்து வைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய சபை விசுவாசிகளை போதிக்கக்கூடிய நிலைமையில் அவர்களை வளர்த்து அவர்களை சபையிலே போதிக்க வைக்கிறோம்? எல்லாரும் போதகராக இருக்கணும் அப்படிங்கிறதல்ல, ஆனாலும் எல்லாரும் போதிக்கக்கூடிய நிலைமையிலே வளர்ந்திருக்க வேண்டும். இதை எத்தனை போதகர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? எத்தனை விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? எனக்கு அன்பான கர்த்தருடைய விசுவாச மக்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வேதத்தின் சத்தியங்களை வசனங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் சபைகளிலே நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் போதகர்கள் உங்களை வளர்க்கிறார்களா? அப்படிப்பட்ட போதகர்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு சீடனுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்டளை, நீ கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, அதாவது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம். அநேக சாட்சிகளை
ம் நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்பி. கவனிக்கிறீங்களா? நீ அதாவது பவுல் தீமோத்திட்ட சொல்றாரு, நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்க கூடியவர்களிடத்துல ஒப்புக்கொடு அப்படிங்கிறாரு. அதாவது பவுல் முதலாவது ஆளு, அவர் சொல்றாரு. ரெண்டாவது ஆளாகிய பவுலுகிட்ட சொல்றாரு, இது தீமோத்திட்ட சொல்றாரு, நீ என்னிடத்துல கேட்டத மூணாவது ஆளு அவர்கிட்ட சொல்லு அப்படிங்கிறார். அவர் யாருன்னா நாலாவது ஆளுக்கு சொல்லக்கூடியவர். புரியுதா உங்களுக்கு? பவுல் முதலாவது ஆளு, அவர் சொல்றாரு. ரெண்டாவது ஆளாகிய தீமோத்திட்ட சொல்றாரு, என்னிடத்துல கேட்டத நீ மூணாவது ஆளுக்கு சொல்லு. அந்த மூணாவது ஆள் யார் அப்படின்னா போதிக்கத்தக்கவர், அதாவது மற்றவங்களுக்கு போதிக்க, நாலாவது ஆளுக்கு போதிக்கக்கூடியவர். அப்ப கவனிக்கிறீங்களா? அப்ப தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய நிலையிலே வளர வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச மக்களே, சபை மக்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய நிலைமையிலே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா? வேதத்தின் சத்தியங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய, பகுத்து போதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா? இது உங்க விழுந்த கடமை என்பது உங்களுக்கு தெரிகிறதா? இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகா பிரதான கட்டளை என்பது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நீங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டளை என்பது உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் இன்றோ நீங்கள் அதை குறித்து கவலைப்படுவதே இல்லை. இன்று அநேக விசுவாசிகள் சபையிலே உட்கார்ந்து கேட்க மாத்திரம் பழக்கப்பட்டு விட்டார்கள். நீங்கள் அப்படி பழகிவிட்டீர்கள். அநேக போதகர்கள் தங்களுடைய விசுவாச மக்களை கேட்பதற்கு மாத்திரமே பழகிவிட்டார்கள். அவர்களை போதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை வளர்த்தெடுப்பதில் அநேக சபைகள் தவறு செய்து கொண்டிருக்கிறது. தவறிவிட்டது அநேக சபைகள். தேவனுடைய கட்டளையை அநேக போதகர்களும் சபைகளும் சபை மக்களும் மீறி கொண்டிருக்கிறார்கள். பாதி வளர்ச்சியில் இன்னைக்கு சபைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிப்பதில் மாத்திரம் அவர்கள் தீவிரமாய் செயல்படுகிறார்கள். இன்னைக்கு சபை மக்கள் கைப்பிரதிகளை கொடுப்பதிலும் சுவிசேஷ கூட்டங்களுக்கு ஆட்களை அழைத்து வருவதில் மாத்திரம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவைகளிலே மாத்திரம் அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அவைகளிலே மாத்திரம் அவர்களை பழக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு பாதியாகிய மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, போதிக்கக்கூடிய நிலைமையிலே வளர வேண்டும் என்கிற அந்த ஒரு பாதி சத்தியத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இந்த சத்தியம் துரதிர்ஷ்டவசமாக அநேக விசுவாசிகளுக்கு தெரியவே இல்லை. இப்படி ஒரு காரியம் இருக்கிறதா என்பது அநேகருக்கு தெரியவில்லை. உங்களை விட்டு நீங்க கூடாத ஒரு கட்டளை, நீங்கள் கட்டாயம் நிறைவேற்றிய தீர வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் கேட்ட சத்தியங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை சபை இதை செய்து கொண்டிருக்கிறது? எத்தனை விசுவாச மக்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதுவரைக்கும் இல்லைனாலும் இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்கள் விசுவாச மக்களே. இந்த கட்டளையை நீங்கள் மீறி கடைசி நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது உங்களுக்கு கற்றுக் கொடுக்காத உங்கள் போதகர் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. உங்கள் போதகர் உங்களை காப்பாற்ற முடியாது. இன்று தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த வேளையில இந்த வீடியோ மூலமாக தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு அவருடைய சத்தியங்களை பகுத்து போதிக்கக்கூடிய, நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் அதை செய்ய வேண்டும். விழித்துக் கொள்ளுங்கள், உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்க மகா பிரதான கட்டளை. ஆனா இன்னைக்கு விசுவாசிகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு
தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. இங்க கவனிங்க, இந்த எபிரேயருக்கு எழுதின அந்த ஆசிரியர் சொல்லுகிறாரு, காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய நீங்கள். யாருக்கு இதை சொல்றாருன்னா விசுவாச மக்களுக்கு இதை சொல்றாரு. இயேசுவை பின்பற்றுகிற உங்களுக்கு சொல்லுகிறாரு, காலத்தை பார்த்தால் இந்நேரம் நீங்க போதகராய் இருக்க வேண்டும். அதாவது போதிக்கக்கூடிய நிலைமையிலே நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும். ஆனா ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, உங்களுக்கு மறுபடியும் மூல உபதேசங்களை, அதாவது அடிப்படை சத்தியங்களை, அடிப்படையான காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த அநேக விசுவாச மக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய கணிதங்களையும் அறிவியலையும் ஆங்கிலத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டிய ஒரு ஆசிரியருக்கு அடிப்படையான ஆனா ஆவண்ணா ஏபிசிடி 1 2 இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த ஆசிரியர் கல்வி கற்றுக்கொண்ட அந்த காலத்தை பார்த்தால், அவர் பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து பள்ளி படிப்பை முடித்து இப்பொழுது ஆசிரிய பணியையும் முடித்து மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய நிலைமையில இருக்க வேண்டிய, மற்றவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய இந்த ஆசிரியருக்கு போயிட்டு திரும்ப ஆனாவனை சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? இதுதான் இன்னைக்கு அநேக சபைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. காலத்தை பார்த்தால், எந்த காலம்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தை பார்த்தால், நீங்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட காலத்தை கணக்கிட்டு பார்த்தால், இந்த நேரம் நீங்கள் போதகராக இருந்திருக்கணும். ஏனென்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ ஆகிவிட்டது. இத்தனை வருடங்கள் ஆகியும் ஒரு வசனத்தை எடுத்து மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய நிலைமையில வளரல. அதைத்தான் வேதம் இதை வேதனையோடு பதிவு பண்ணி வைத்திருக்கு. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் உங்களுக்கு மூல உபதேசங்களை, அடிப்படை சத்தியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுல இன்னும் கொஞ்சம் அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். அதாவது பலமான ஆகாரம், அரிசி சாதம், இறைச்சி, மீன் அப்படின்னு நல்ல கடினமான ஆகாரத்தை சாப்பிட வேண்டிய நீங்கள் இன்னமும் பாலை மாத்திரம் குடித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா இன்னமும் அந்த பச்சிலம் குழந்தைய போல தான் நீங்க இருக்கிறீங்க. ஏன்? இந்த கனமான ஆகாரத்தை சாப்பிட்டு அதை ஜீரணித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடையவில்லை, அல்லது நீங்கள் வளர்ச்சி அடையவில்லை. இந்த தவறு எங்கே காணப்படுகிறது? பலமான ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அதை சாப்பிட மறுத்ததினால உங்களுக்கு இந்த பலமான ஆகாரம் ஒத்துக்கொள்ள முடியாததுனால இன்னமும் பாலை குடித்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது இந்த பலமான ஆகாரத்தை உங்களுக்கு யாரும் ஊட்டவே இல்லையா? உங்கள் போதகர்கள் உங்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுத்து உங்களை பழக்கப்படுத்தவில்லையா? அல்லது உங்கள் போதகர்கள் உங்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்கும்போது நீங்கள் அதை சாப்பிடவில்லையா? இங்கே தவறு எங்கே காணப்படுகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். தவறு உங்களிடம் காணப்படுகிறதா, போதகர்களிடம் காணப்படுகிறதா? இன்னொரு வேடிக்கையான விஷயம், பலமான ஆகாரத்தை சாப்பிடணும் அப்படின்னா பல்லு முளைக்கணும், வளர்ச்சி அடையணும், மென்று சவைச்சி அதை சாப்பிட்டு அதை ஜீரணமாக்கி கொள்ளணும். ஆனால் இந்த பல்லு முளைக்கணும் இல்லையா, அப்போ தான் பலமான ஆகாரத்தை சாப்பிட முடியும். ஆனால் ஒரு வேதனையான ஒரு விஷயம், அநேக போதகர்கள் தங்களுடைய விசுவாசிகளுக்கு பல்லு முளைக்க விடாமல் பத்திரமாக பார்த்து கொள்ளுகிறார்கள். தன்னுடைய விசுவாசிகளுக்கு பல்லு முளைத்து விடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அவர்களை வளர விடவே இல்லை. அவர்களுக்கு கடினமான இந்த கனமான ஆகாரத்தை கொடுத்து அவர்களை பழக்கப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. இது தேவனுடைய பிரதான கட்டளையை மீறுகிற ஒரு காரியம்.
ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததை நீ மற்றவர்களுக்கு கற்றுக்கொடு. என்ன? நீ கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையில மற்றவர்களை உருவாக்க வேண்டும். விசுவாசிகளே, நீங்கள் உருவாகுகிறீர்களா? நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்களா? உங்களை சீர்தூக்கி பாருங்கள், உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும், நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுடைய கையை பிடித்து, அதாவது குழந்தைகளுடைய கையை பிடித்து அவளை நடக்க பழக்க வைப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க வளர்ச்சிக்கு நேராக நடத்துவாங்க பார்த்தீங்களா? அந்த நிலைமையில் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னமும் இவர்கள் நடைவண்டியை பிடித்து கொண்டு ஒரு சின்ன குழந்தை அந்த நடவண்டியை பிடிச்சுக்கிட்டு நடக்க பழகும் பார்த்தீங்களா? அந்த நிலைமையிலே தான் இருக்கிறாங்க. இவர்கள் யார்? இந்த நடவண்டியை பிடித்து கொண்டு நடக்க பழகி கொண்டிருக்கிற இந்த மனிதர்களுடைய காலத்தை பார்த்தால், அவர்கள் பிறந்த காலத்தை பார்த்தால், இந்நேரம் மற்றவர்களுடைய கையை பிடித்து அவர்களை நடக்க பழக்குவிக்க வேண்டும். அந்த நிலைமையில வளர்ந்திருக்க வேண்டிய இவர்களே இன்னமும் நடைவண்டியை பிடித்து கொண்டு நடக்க பழகி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம்! மற்றவர்களுக்கு நடக்க பழக்கப்படுத்த வேண்டிய இந்த மனிதர்கள், இவர்கள் இன்னமும் நடைவண்டியை பற்றி கொண்டு நடக்க பழகி கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சி இல்லை. எரேமியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, காலாட்களோடு ஓடும்போது நீ சோர்ந்து போவாயானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவ? வேதம் என்ன எதிர்பார்க்குது? நீ குதிரைகளோடு கூட போட்டி போட்டுக்கொண்டு ஓடக்கூடிய நிலைமையில நீ வளர வேண்டும். ஆனா நீ என்ன செய்யறப்ப? உன்னுடைய நிலைமை என்ன? நடந்து போறவங்களோடு கூட சேர்ந்து உன்னால நடக்க முடியல. நடந்து போறவங்களோடு சேர்ந்து நடக்கும் போதே உனக்கு மூச்சு வாங்குது. நடந்து போறவங்களோடு கூட சேர்ந்து நடக்கும் போதே உனக்கு கண்ணை கட்டுது. உன்னால நடக்க முடியல, வளரல நீ. ஆனா இந்த நேரம் காலத்தை பார்த்தால் இப்பொழுது நீ குதிரைகளோடு கூட சேர்ந்து ஓட வேண்டிய அளவுக்கு நீ வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். எங்கே போனுச்சு உன்னுடைய வளர்ச்சி? ஏன் இன்னும் வளர முடியல? தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய மக்களே, வேதம் உங்களை வளரும்படி அழைக்கிறது. நீங்கள் வேகமாக ஓட வேண்டியவர்கள், தட்டு தடுமாறி நடக்கிறவர்கள் அல்ல. அதே வசனத்தை அந்த எரேமியா 12வது அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க. அடுத்த பகுதி சொல்லுது, சமாதான காலத்துல நீ அடைக்கலத்தை தேடுனா யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வ? என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? சமாதானமா இருக்கக்கூடிய நேரத்துல நீ பாதுகாப்பை தேடுற, ஆனா யோர்தான் பிரவாகித்து, அதாவது யோர்தான் நதியில கரை புரண்டு ஓடுகிற அளவுக்கு வெள்ளம் போல ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நேரத்துல என்ன பண்ணுவ? எந்த ஒரு ஆபத்துமே இல்லாத இடத்துல நீ பாதுகாப்பை தேடிக்கிட்டு இருக்கிற. காலத்தை பார்த்தால் யோர்தான் பிரவாகித்து வருகிற அந்த வெள்ளத்துல எதிர்நீச்சல் போட வேண்டிய நீ வறண்டு போன யோர்தான் ஆற்றுக்கு பயந்து கொண்டிருக்கிறாய். தண்ணியே இல்லாத ஆற்றை பார்த்து நீ பயந்துகிட்டு இருக்கிற. ஆனால் நீ ரட்சிக்கப்பட்ட காலத்தை, சபையில சேர்க்கப்பட்ட காலத்தை பார்த்தால் ஆற்றில எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி செல்ல வேண்டிய நீ வறண்டு போன ஆற்றை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாய். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். போராட்டங்களின் போது, பிரச்சனைகளின் போது, யோர்தான் பிரவாகித்து வரும்போது ஏற்படுகிற அந்த வெள்ளம் இருக்கு இல்லையா, அதுல எதிர்நீச்சல் போடுவதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி போல ஒரு போராட்டம் வந்து உங்களுக்கு வருதுன்னா அந்த போராட்டத்தில் எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த நிலைமையில இந்நேரம் நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும், வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் வறண்டு போன ஆற்றை கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம், வளரல.
இந்த தவறு எங்கே நடந்தது? உன்னை வளர்க்கும் போது நீ அதற்கு இடம் கொடுக்கவில்லையா? அல்லது உன்னை வளர்க்கவே இல்லையா? போதகர்கள் உன்னை வளர்க்கும் போது நீ அதற்கு இடம் கொடுக்கவில்லையா? அல்லது போதகர்கள் உன்னை வளர்க்கவே இல்லையா? எங்கே இருந்தாலும் தவறு அது தேவனுடைய கட்டளையை மீறுகிற செயலாக இருக்கும். இயேசு உங்களிடமும் என்னிடமும் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். போதிக்கக்கூடிய நிலைமையில நீங்கள் வளர வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை சொன்ன இயேசு இன்னொரு இடத்துல இது மிகவும் தெளிவாக சொல்றார். கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தில், யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் பாருங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, இதை நல்லா கவனிங்க, தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் சீசராய் இருப்பீர்கள். இப்பொழுது அந்த யூதர்கள் விசுவாசிக்கிறார்கள். நம்ம சுவிசேஷத்தை கேட்டார்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்கள் அந்த நிலைமையிலிருந்து சீடன் என்கிற நிலைமைக்கு அவர்கள் வளர வேண்டும். அதான் இயேசு விரும்புகிறார். இயேசுவை பின்பற்றி போதிக்கிற போதகர்களே, நீங்கள் உங்கள் மக்களை இவ்விதமான வளர்ச்சிக்கு நேராக நீங்கள் நடத்துகிறீர்களா? நாம் இயேசுவை பின்பற்றுவது உண்மையானால் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள் இவ்விதமான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள நாம் உழைக்க வேண்டும் என்பதும் உண்மை. இயேசுவை பின்பற்றி நாம் போதிக்கிறவர்களாக இருப்போமானால் நமக்கு பின் வருகிற சந்ததியை போதிக்கக்கூடிய நிலைமையிலே நாம் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அதுதான் இயேசுவை பின்பற்றுவதற்கான உண்மையான அர்த்தம். ஒரு மனிதனை வளர்த்தெடுப்பதற்கு எவ்வளவு காலங்கள் பிடிக்கும்? ஒரு மனிதன் போதிக்கக்கூடிய நிலைமையில வளர எவ்வளவு காலங்கள் பிடிக்கும்? இயேசுவினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்ப்போம். இயேசு இந்த உலகத்தில் ஏறத்தாழ 3.5 ஆண்டுகள் இருந்தார். அந்த 3.5 வருஷங்களிலே தம்முடைய சீசர்களுக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். குறிப்பாக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையிலே அவர்களை வளர்த்தெடுத்தார். இதை விசுவாச மக்களும் போதகர்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த 3.5 ஆண்டு காலத்திலே இயேசு தம்முடைய சீசர்களுக்கு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தம்முடைய சீசர்களை வளர்த்தெடுத்தார். தம்முடைய சபை மக்களை, தம்முடைய பின் சந்ததியாரை உண்மையாய் நேசிக்கிற ஒரு போதகன், இயேசுவை பின்பற்றுகிற ஒரு போதகன், ஒரு சபை பாஸ்டர் கண்டிப்பாக அதை செய்வார். நான் எங்களுடைய சபைகளிலே அதை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய மக்கள் எவ்விதமான வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதிலே நான் பிரயாசப்படுகிறேன். நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அவர்கள் வேதத்தை பகுத்து போதிப்பதற்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். அதைத்தான் நான் உங்களிடமும் சொல்லுகிறேன். எனக்கு அன்பான கட்டுரை பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பிரதான கட்டளை சீஷராக்க வேண்டும். அந்த சீஷராக்குவதிலே முக்கியமான காரியம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதுவும் கற்றுக்கொள்வது என்பது கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு டீச்சிங் பண்ண வேண்டிய விதத்தில் நீங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போதிப்பதை குறித்து, டீச்சிங் பண்ணுவதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 28வது அதிகாரமாய் அந்த 28வது அதிகாரம் அந்த 20வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இது எல்லாமே போதிப்பதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு.
ஆக நாம் அடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டும். போதிக்கக்கூடிய அளவிலே நாம் அவளை உருவாக்க வேண்டும். விசுவாசிகளே, நீங்கள் போதிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற எத்தனை பேர் ஒருவரை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க? எத்தனை பேர் எந்த ஒரு சங்கடமும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு கூச்சம் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு அவர்கள் முன்னே வந்து போதிப்பார்கள்? எத்தனை பேர் அப்படி உருவாகி இருக்கிறார்கள்? ஆனால் சபையில் இருக்கிற அத்தனை பேரும், ஒரு சபையில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அத்தனை பேரும் அவர்கள் போதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டும். ஆண்டவர் யாருக்கு வார்த்தை கொடுத்து நீ பேசணும்னு சொன்னாலும் உடனே அவங்க பேசணும், முன்னாடி நின்று பேசணும். அதுதான் சத்தியங்களை போதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, தேவனுடைய பிரதான கட்டளையை புரிந்து கொள்வோம். பிரதான கட்டளையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுவோம். இந்த கட்டளையை நாம் தவறாமல் கடைபிடிப்போம், சரியாய் கடைபிடிப்போம், அதை முழுமையாய் கடைபிடிப்போம். நமக்கு பிடித்த ஒரு பகுதியை, நம்மால் முடிந்த ஒரு பகுதியை மட்டும் நாம் கடைபிடித்து விட்டு நம்மால் முடியாத காரியத்தை விட்டு விடுவதல்ல. ஒரே கட்டளை, அந்த கட்டளைக்குள்ள இந்த 2 விஷயமும் இருக்கிறது. இந்த 2 காரியத்தில் ஒன்றை நாம் மீறினாலும், அந்த ஒன்றை நாம் தவறவிட்டாலும் அந்த கட்டளையை நாம் மீறுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் தம்மை பின்பற்றின சீஷர்களுக்கு அதை சொல்லுகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படி என்றால் அன்னைக்கு 11 அப்போஸ்தலர்களுக்கும் கொடுத்த அதே வாக்கை இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கொடுக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இதற்கு முன்னதாக இதை நீங்கள் கேட்டிருக்காமல் இருக்கலாம், கேள்விப்பட்டிருக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ இந்த வீடியோ மூலமாக தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் தவறாமல் கடைபிடியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கட்டளையை நீங்கள் மறவாமல் இதை உங்கள் இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது, வேத சத்தியங்களை மற்றவர்களுக்கு இதை பகுத்து போதிப்பது, இதை நீங்கள் உங்கள் இருதயத்திலே பதித்து வைத்துக்கொண்டு இதை ஒவ்வொரு நாளும் கடைபிடிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.